கேரளாவில் கைவரிசை காட்டிய ஏடிஎம் கொள்ளையர்கள் நாமக்கல்லில் சிக்கியது குறித்து சேலம் சரக டிஐஜி உமா விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காலையில 6 மணிக்கு நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூர்ல இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்றாங்க. திருச்சூர்ல ஒரு 3 ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா கார்ல வரதா தகவல் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்றோம். எல்லா இடங்கள்லயும் வந்து வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்றோம். பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்துல நமக்கு என்ன தகவல் வருதுன்னா, அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது இங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குமா, 8 மணி போல 8:45 போல நம்மளுடைய டீம், அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிக்காம போகுது. ஸோ நிக்காம போறதுனால அதை வந்து சேஸ் பண்றாங்க. சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அது டுவர்ட்ஸ் சங்ககிரி போகுது. சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கறனால திருப்பி அந்த வண்டி போன வழியிலேயே திரும்பி வருது. திரும்பியும் ஒரு 2 முறை அவங்க சங்ககிரி சுத்திட்டு அடுத்ததா வெப்படை ரோடு எடுக்கிறாங்க. வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டி கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் அதுக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா நாங்க வந்து அலர்ட் பண்ணி அங்கங்க வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம். செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு 2 பைக்கு ஒரு கார், பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடிச்சு இந்த வண்டி வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருந்த உடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிட்டு அந்த கேபின்ல வந்து ஒரு 4 பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில அந்த கண்டெய்னர்ல. அந்த 4 பேரையும் எடுக்கிறோம். அப்ப இது வந்து திருச்சூர்ல இருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டியில இருந்து நம்ம வந்து வெப்படை நோக்கி இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் டிரைவ் பண்ணிட்டு வராரு. கூட நம்ம போலீஸ் வராங்க. முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது. அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்ட், ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்றோம். கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும் போது 2 பேர் உள்ள இருக்காங்க. ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவரு தான் திறக்க முடியும். அவரு தான் திறந்து தராரு. திறக்கும் போது உள்ள இருந்து ஒரு ப்ளூ கலர் பேக்கோட இறங்கி குதிக்கிறான். குதிச்சு ஓடுறான். ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமா ஓடுறான். நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்றோம். எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போறாரு. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த தோப்புக்காடு கீழே பாத்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில இறங்கி ஃபர்ஸ்ட் போற அசருதீன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஓடிடுறாரு. அவர் பணப்பையோட ஓடுறாரு. ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துறாரு. அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போறாரு. எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்ட் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாயிடுச்சு. அதனால அவர் சுட்டுறாரு. அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்கும் போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிக்க சொல்றாரு. நில்லு சொல்றாரு. அவன் பணப்பைய கீழே போட்டு அங்க இருக்கக்கூடிய கல் நிறைய இருக்கு, அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுறான். ஸோ முக்கியமான அக்யூஸ்ட் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து ஓடாம இருக்கிறதுக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதை போட்டு அதனால அவர் சுட்டு இப்ப அவங்க 2 பேரையும் அவங்க நம்மளோட இதுல கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. அவனை சுட்டு